இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஒவ்வொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். உன் பாதம் வைத்து பணிகின்றோம். அன்பின் சகோதரர்களே, இது நற்கருணை நாதரே, நீர் எங்களுக்கு இறை வார்த்தை மூலமாக பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, ஒரு திருவுடலையும் திருரத்தத்தையும் எங்களுக்கு இலவசமாக யாரும் தர முடியாத அந்த உணவை எங்களுக்கு கொடுத்த மேலான குருவைக்காக நன்றி இயேசுவே. இதோ இந்நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான குருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த நேரத்தினை அழைத்து வந்து உமது பிரசன்னத்தை நாங்கள் ஆராதிக்க உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் அழைத்து வந்த மேலான வாசி செய்கிற தேவனை இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்று துதிக்க ஆராதிக்கிற தேவனை, தெசலோனிக்கேயர் எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்வது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையும் நன்றி செல்லுங்கள் என்று சொன்ன தேவனை, இதோ உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை வழிநடத்தும் தேவனை, இதோ இந்த ஆராதனை தொடக்கத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நினையாத தருணங்களுக்காக, உலகத்தை தேடி ஓடிய தருணங்களுக்காக, உம்மை மறுதளித்த தருணங்களுக்காக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற தேவனை, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் பங்கையும் ஆசீர்வதியும். தேவனே, எப்பொழுதும் இதோ ஒரு இரக்கமும் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இதோ 21 சொல்வது போல கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்றென்றும் உள்ள நித்திய வாழ்க்கை பெற ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருங்கள் என்று சொன்ன தேவனே, இதோ இரக்கத்தின் நேரத்திற்காக மக்களுக்கு சொல்கிறவன், இதோ எங்கள் மீது இரக்கம் ஆகிறோம். தேவனே, உமது அளவு கிடந்த இரக்கம் எங்கள் மீது கொள்வதாக. இதோ தொடர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களை படபடத்துக்கு ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் தொடர்ந்து நன்றியோடு கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? இறைவா
வந்தார் ஒரு அன்னையை போலவே கண்களை பொழிந்து அல்லவையாவையும் தீர்த்து வைத்தார். அல்லவையாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்றொரு நன்மை சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. அதாவது சகோதரனே சகோதரியே, யூத தெருவில் நடந்து வந்த ஆண்டவர் நம்மத்திலே நடந்து வருகின்றார். அவருடைய மேலாடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொன்ன பெரும்பாலுள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு வந்து முழங்கால் படைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெண்மணி தொட்டதாலே அவர் சுகம் அடைந்தார். ஆண்டவருடைய ஆடைக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்தது. நற்கருணைக்கும் அதே ஆற்றல் இருக்கிறது. யாரெல்லாம் அவரை உற்று பார்க்குகிறார்களோ, உற்று நோக்குகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது கிடைக்கிறது. அவரை தொடுவோம், அவரை பார்ப்போம், அவரிடமிருந்து ஆற்றலையும் பலனையும் சக்தியையும் பெற்றுக்கொள்வோம். சிறப்பாக நம்முடைய குடும்பத்திலே உடல் நோயாலே படுத்த படுக்கையாக கிடக்கிற உடல் நோயாளர்களுக்காக ஆண்டவரை தொடுவோம். அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று ஆண்டவரை தொடுவோம். தீய சக்தியினாலே பிடியினாலே மிகவும் சுந்தப்பட்டு கிடக்கிற சகோதரியை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அவரிடமிருந்து தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டுமா இந்த நேரத்திலே மன்றாடுவோம். உடல் பலத்தினாலே அல்லது உடல் பலனாமல் இருக்கிற சகோதர சகோதரியை அல்லது உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை உங்களுடைய சக்தியினாலே ஆற்றலினாலே நிரப்ப வேண்டுமாய் இருக்கிறோம். அல்லது ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை நீர் கண்டதால் அவர் மீது இரக்கம் கொண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே. அதே போல நம்முடைய பிள்ளை இந்த திருப்பதியிலே இந்த நவநாளிலே பங்கெடுத்து குழந்தை பாக்கியத்திற்காக கிடைக்கிற இந்த பிள்ளையை ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குழந்தை அந்த பிள்ளையினுடைய ஆண்டவரே வேண்டுதலை விண்ணப்பத்தை என் கனிவோடு கேட்டு குழந்தை பாக்கியத்தை தந்து வாழ்வின் மகிழ்ச்சியை காண செய்வீராக. கர்த்தத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று சொன்ன பெண்ணுக்கு ஆண்டவரே 12 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத அந்த பெரும்பாடு நோயினாலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை ஆண்டவரே நீ சுகம் கொடுத்து மகிழ்ச்சியாய் அவரை அனுப்பி வைத்து, அதே போல இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்தால் வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்து முழக்கால் படையிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற சகோதரியை ஆண்டவரை சொல்லுங்க. நடக்க முடியாமல் நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, இதய நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதரனை ஆண்டவரே தொற்று சுகமாக்கும்படியாய் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் சுகத்தின் நேரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம், உங்களுடைய குணமளிக்கும் ஆற்றல் இறங்குகிற நேரம். இறங்கும் ஆண்டவரே, உங்களுடைய ஆற்றலினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பி எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த நவநாள் திருப்பலியிலே நான் பங்கெடுத்தேன் சுகம் பெற்றேன் என்ற மகிழ்ச்சியோடு திரும்பும்படியாய் நீர் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, இன்னும் இன்னுமாய் எத்தனையோ பேர்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் விளங்கால் படையிட்டிருக்கிறார்கள். ஆசீர்வதியும் 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 ஆண்டவரே. உண்மை பின்தொடர்ந்து வந்த
கூட்டம் அளவில்லாத கூட்டம். அதே போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உம்மிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை இந்த நேரத்தில் நீ பாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களுக்கு எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் முழங்காடு படியிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மல்ல செயல்கள் நினைத்து இந்த திருப்பீடத்திலே வைக்கப்பட்டுள்ள இந்த எண்ணெயை உம்முடைய வல்லமையுள்ள கருத்தினாலே ஆசீர்வதியும். உம்முடைய சீடர்கள் எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே நம்பிக்கையோடு நாங்களும் இந்த எண்ணெயை எங்களுடைய உடலிலே பூசிக் கொள்கிற பொழுது எங்களுக்குள் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சுகம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய ஆசீர் இறங்கி எங்களை சுத்தப்படுத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வல்லமையுள்ளவரே, இந்த அன்னதானத்தின் கூட